V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். காதல் என்பது பொது உடைமை அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. காதல் என்பது பொது உடைமை அப்படிங்கிறதே ஒரு சினிமா பாடலோட டைட்டில் தான். இந்த கதைக்கு இந்த தலைப்பு மிக பொருத்தமான ஒரு விஷயம். இந்த காதல் என்பது பொது உடைமை திரைப்படம் வந்து இந்தியன் பனோரமா 54வது சர்வதேச திரைப்பட விழாவில் மிகப்பெரிய பாராட்ட பெற்றிருக்கு. அதுபோக கடந்த ஆண்டு கோவாவில் நடைபெற்ற திரைப்பட விழாவிலையும் பங்கேற்று சிறப்புகள் பெற்றிருக்கு. தணிக்கை குழு இந்த படத்துக்கு UA சான்றிதழ் கொடுத்து பெருமைப்படுத்திருக்காங்க. இந்த படத்தை பிரபல மலையாள இயக்குனர் ஜியோ பேபி தயாரிச்சிருக்காரு. ஜெயபிரகாஷ் நாராயணன் இயக்கியிருக்காரு. இசை கண்ணன் நாராயணன் பண்ணியிருக்காரு. ஸ்ரீ சரவணன் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. டேனியல் சார்லஸ் எடிட் பண்ணியிருக்காரு. நடிகர்கள் லிஜோமோல் ஜோஸ், ரோஹிணி, வினீத், கலேஷ் ராம்நாத், அனுஷா, தீபா சங்கர், சஞ்சய். இந்த படத்துல மொத்தம் 7 நடிகர்கள் தான். 6 நடிகர்கள உரையாடலாம் படம் ஃபுல்லா டிராவல் ஆகுது. சஞ்சய்ங்கிற கேரக்டர் ஒரே சீன் வர்றாரு. மனைவிய துன்புறுத்துறது, குடி போதையில அடிச்சு புதைக்கிற மாதிரி காட்சியில வர்றாரு. இதே அந்த காட்சி அப்படிங்கிறத படத்துல வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் பாலின ஈர்ப்பாளர்களின் ஒரு காதல் கதை தான். தன் பாலின ஈர்ப்பாளர்களை இந்த சமூகம் எப்படி பாக்குது, இது இயற்கைக்கு எதிரானதா, பெத்தவங்க என்ன சொல்றாங்க, மத்தவங்க எப்படி பாக்குறாங்க, இவங்க இத விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற படத்தை இதைத்தான் படத்துல சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு திரைக்கதை வடிவில் ரொம்ப அழகா சொன்னதான் பெரிய ஹைலைட்டான விஷயம். இன்னைக்கு வந்து படம் ஜெயிக்கணும் அப்படிங்கறக்காண்டி பிரம்மாண்டம் அப்படிங்கிற பேர்ல கோடி கோடியா செலவழிச்சு எடுக்கிற படம் எந்த அளவுக்கு வசூல் பண்ணுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த படத்துக்கு பெரும்பகுதி பொருட்செலவோ அதாவது பணமும் செலவழிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு வீட்டிலேயே டிராவல் ஆகுது. ரொம்ப அழகா அற்புதமா இப்படியும் படம் எடுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைய இயக்குநர்களுக்கும் சரி இனிமேல் வர்ற இயக்குநர்களுக்கும் ஒரு வழித்தடமா தான் இந்த படத்தை பார்க்கணும். அந்த அளவுக்கு மிக பிரமாதமாகவும் மிக பொருத்தமாகவும் அழகாக எடுத்திருக்காங்க. நிச்சயமா இந்த படத்துக்கு வந்து இயக்குனருக்கு வந்து ஒரு சல்யூட் அடிச்சுதான் ஆகணும். ஏன்னா ஒரு படத்தை ஒரு வீட்டிலேயே ஃபுல்லா டிராவல் பண்றது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அதை திரைக்கதையில கொஞ்சம் கூட நமக்கு போரடிக்காம சொன்ன விஷயம் பெரிய ஹைலைட்டான விஷயம் தான். நம்ம பொதுவா இந்த மாதிரி படங்கள் வந்து பிற மொழியில கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். தமிழ் சினிமாவுக்கு வந்து இதுதான் முதல் முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நிச்சயமா முதல் முறையா தான் இருக்கணும். ஏன்னா இந்த படத்தை தயாரிக்க யாருமே முன் வரல அப்படிங்கறத இயக்குனர் சொல்லியிருந்தாரு. அதே போல இந்த படத்தை பலவித போராட்டத்துக்கு அப்புறம் எடுத்த பிறகும் வெளியிடுறதுக்கு யாருமே வரல அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டோம். எந்த பேனர்ல போய் வெளியிட போனாலும் படத்தை வெளியிடுறோம், ஆனா எங்க பேனரை போட மாட்டோம் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க. அப்ப இது வந்து ஏன் இந்த ஒரு விஷயம், ஏன் என்னத்தை அப்படி பெருசா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் பெரிய கேள்வியா இருக்கு. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சினிமா அப்படிங்கிறது கலை, பேசாத ஒரு விஷயம் பேசு பொருளா ஆக்கணும் அப்படிங்கறத கலையில சொல்லப்படுற விஷயம். அது நிச்சயமா அந்த படம் மிகப்பெரிய அளவுல பேசா போடும் அப்படிங்கிறது சினிமா பார்வையில என்னோட கணிப்பு. தமிழ் சினிமாவில நம்ம எத்தனையோ வருஷங்கள் படம் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் படத்தோட அந்த ஜர்னி சொல்லுவாங்க, கதை அம்சம் சரி, ஒரு வழியை பின்பற்றினா அதன்படியே படங்கள் போகும். பழிவாங்கும் படங்கள் வந்தா அதை தொடர்ந்து சில படங்கள் வெற்றி பெறும். ஒரு பேய் படம் வெற்றி பெற்றா அதே எல்லாம் பேய் படம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. காதல் படம் வெற்றி பெற்றா அதையே எல்லாம் தொடர்ந்து எடுப்பாங்க. ஆனா இந்த படம் ஒரு பெண்ணும் இணைஞ்சு நாங்க பயணிக்கிறோம் அப்படிங்கிற சொன்ன விஷயம் எப்படி இந்த ஜனங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தோட இனிமேல் தமிழ் சினிமா இதே பாதையில பயணிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் இல்லாம இந்த படத்தை வந்து அழகா ஒரு முடிவு சொன்ன விஷயம் தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். சாதாரண இந்த படம் போகும்போது ஒரு அழகான காதல் கதை மாதிரி மணிரத்னம் படம் பார்க்குற ஃபீலிங் எனக்கெல்லாம் இருந்தது. அந்த இசையும் சரி, அந்த காட்சி அமைப்பும் சரி அவ்வளவு அழகா போச்சு. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை வரும்போது அவர் தண்ணி கொடுக்க தடுமாறி தண்ணி குடிக்கும்போது என்னடா நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது எந்த வித எதிர்பார்ப்புலாம் போய் தான் உட்கார்ந்தேன். மாப்பிள்ள தண்ணி எடுக்கும்போது ஒரு மாதிரியா விக்கி அவரோட ரியாக்ஷன் பார்க்கும்போது என்னடா ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது அந்த கூட வர இன்னொரு பெண் கேரக்டர் வந்து கதாநாயகி வந்து சமாதானப்படுத்த வெயிட் பண்ணி இப்படி சொல்லும்போது ஏன் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் விஷயம் தெரியுது. இதுதான் இவங்க உண்மை, இதுதான் இவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தெரியும் போது படத்தோட இடைவேளை வந்துருது. இடைவேளை வரும்போது அதுக்கப்புறம் படத்தை வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப கூட்டி வந்துச்சு. ஆனா இந்த கிளைமேக்ஸ் சொன்ன விஷயம் வந்து உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா இதை யாரும் எதிர்க்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, ஒதுக்கவும் முடியாது. ரொம்ப நாகரிகமா சொல்லியிருக்காங்க. இது மாதிரி எத்தனை பேர் பார்த்துருக்குங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நான் சென்னையில ஒரு 2 பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். நான் ஒரு உலகத்துல வேலை செய்யும் போது 2004
பல முறை அந்த ஜோடி கடைக்கு வர்றதை பார்த்திருக்கேன். இப்பவும் சமீபத்தில் 2024 20 வருஷத்துக்கு பின்னாடி கூட பார்த்தேன். சற்று வயது முதிர்ந்து இருந்தாங்க தவிர பட் 2 பேரும் ஒன்னா போனதை நான் பார்க்க முடிஞ்சது. ஸோ பொதுவா எல்லா ஊர்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு குடிகாரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90% 95% இருப்பாங்க. குடிக்காதவங்க பார்த்தா 5% இருப்பாங்க. இப்படி நம்ம அரசு ஊழியர்கள், தனியார்ல வேலை செய்யறவங்க இப்படி கணக்கு எடுத்துப்பாங்க. சில சதவீதங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஊழியர் சேர்க்கையாளர்கள் கணக்கு எடுத்தீங்க பாத்தீங்கன்னா 1% கூட வர்றதுக்கு ரொம்ப அரிதுதான். பட் அரிதான ஒரு விஷயத்தான் இத படத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா இத ரொம்ப நாகரிகமா சொன்னதுதான் இதுல பெரிய ஹைலைட்டான விஷயம். சினிமாவில் சொல்ற விஷயங்கள் வெகுஜனங்களுக்கு பிடிக்கிற மாதிரி புரியுற மாதிரி எடுக்கிறது தான் சினிமாவோட சாமர்த்தியம். அது இன்னைக்கு எவ்வளவு பேர் அதை ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. ஏதோ படம் எடுக்கிறோம், மச்சினனை போட்டு எடுத்தோம், மருமனை போட்டு எடுத்தோம், மகனை போட்டு எடுத்தோம், அப்படி ஏதோ சினிமா எடுக்கிறோங்கிற பேர்ல எடுத்துட்டு படத்தோட கவுண்டிங் எல்லாம் போகிறது அது படம் வெற்றி ஆகுதா தோல்வி ஆகுதாங்கிற பத்தி கவலை இல்லாம போயிட்டு இருக்காங்க. சோ இந்த படம் வணிக நோக்கம் அப்படிங்கிறது இல்லை. எங்கோ நடந்த ஒரு சம்பவத்தை தான் படத்துல கொண்டு வந்திருக்காரு. எங்கோ நடந்த சம்பவம் அங்கங்க நம்ம ஊருக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆளு இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. ஸோ அதை தான் படத்துல சொன்னது ரொம்ப நல்ல விஷயமா சொல்லியிருக்காங்க. இந்த சமூகம் இதை பின்னால இது சகஜமான நிலைக்கு வந்தா கூட அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் அந்த படத்துல ஒரு முடிவை சொன்னது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். நடிகர் வினித் காதல் தேசம், சந்திரமுகி, ஆவாரம்பூ படம், இந்த படங்கள்லாம் இவருக்கு ஒரு பெரிய திருப்பு முனை கொடுத்தது, நல்ல பேர் கொடுத்தது. ஸோ இந்த வரிசையில இந்த படமும் நடிகர் வினித்துக்கு நல்ல ஒரு திருப்பு முனையை கொடுக்கும். அதே போல நடிகை ரோஹிணி, விருமாண்டி, மறுபடியும் பவுன் தான், இந்த மாதிரி படங்களை இவருக்கு பெரிய ஒரு பிரேக் கொடுத்த படம், நல்ல பேரை எடுத்து கொடுத்த படம். அதே போல இந்த படமும் இவருக்கு நிச்சயமா ஒரு நல்ல பேரை கொடுக்கும். இன்னொரு விஷயம், காட்சி உங்களோட நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கும். வேலைக்காரி இந்த வீட்டு விஷயத்த வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அவ 500 ரூபாய் கேட்கும்போது இவங்க 1000 ரூபாய் கொடுக்கறது இல்லை. அந்த 1000 ரூபாய் கொடுக்கும்போது ஒரு விதமான நடுக்கம் வந்துடும். அது ஏன் அப்படின்னா ஆடியன்ஸுக்கு புரியற மாதிரி நம்ம வீட்டு விஷயத்த வெளியில சொல்லாத அப்படிங்கறதான் சொல்லுவாங்க. அது வேலைக்காரி ரொம்ப நாகரிகமா நான் கேட்டது 500 ரூபாய், எனக்கு 500 ரூபாய் போதும் வச்சுக்குங்க அப்படின்ற சொல்ல காட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டா இருக்கு. அதை தாண்டி ரொம்ப நாகரிகமா இருக்கு. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அதாவது வறுமையை கூட நம்ம செழுமையா இருக்கும், நேர்மையா இருக்கும் அப்படிங்கிற அந்த வேலைக்காரி சொல்றா. ஆனா இந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு நம்ம விஷயம் வெளியில போக கூடாது பார்த்தா இதை 2 பேருமே முகப்பாவனையில காட்டுறாங்க. பொதுவாக அந்த படத்துல வார்த்தைகள், அந்த சொல்லாடல் ரொம்ப புதுசா இருக்கு. நம்ம எல்லா படத்திலையும் வழக்கமா பார்த்து ஒரு கேட்டு சலிச்ச வசனங்கள் இந்த படத்துல ரொம்ப ரத்தின சுருக்கமா ஒவ்வொரு காட்சியும் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. ரோகிணிக்கு இந்த படம் நிச்சயமா மத்திய அரசு விருது இல்ல மாநில அரசு விருது நிச்சயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கதை எப்படி அப்படிங்கிறத தாண்டி இவங்க பெர்ஃபார்மன்ஸ் நடிப்புங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். நடிகர் வினித் ஒரு டைம் அந்த நண்பரை பார்த்து நீ கேவா அப்படின்னு கேட்டவொடனே அவர் ரொம்ப ஷாக் ஆகி சீச்சி அப்படின்பா. அப்ப அவர் சொல்லுவாரு, நான் கேவான்னு கேட்டதுக்கு நீ இல்லைன்னு சொல்லாம சீச்சி அப்படிங்கும்போது அதை நீ எவ்வளவு அருவருப்பா நினைக்கிறங்கிற விஷயம் எனக்கு புரியுது. சோ உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இந்த இடத்த நீ சாதாரணமா கடந்து போ, ஆனா நான் பெத்தவன் இதை பெருசா வழியா உணர்றேன் அப்படிங்கிற காட்சியெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. கதாநாயகி இதுக்கு முன்னாடி சிவப்பு மஞ்சள் பச்சைங்கிற படத்தை நடிச்சாங்க. அதன் பிறகு ஜெய்பி, இந்த 2 படமும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நற்பெயரை கொடுத்துச்சு. இவங்க தமிழ்ல பெரும்பகுதி அதிகமா வர்றதில்ல, கதைகளை தேர்வு செஞ்சு நடிக்காங்க. சோ இந்த படமும் அவங்களுக்கு நிச்சயம் ஏன்னா இந்த கதைக்களை எல்லாரும் எளிதா ஒத்துக்க முடியாது. அப்படி ஒரு கேரக்டர் இவங்க பண்ணாதனால நிச்சயமா இவங்களுக்கும் ஒரு விருதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட நல்ல பேரு என்னைக்கு இருந்தாலும் கிடைக்கும். தனியார் தொலைக்காட்சி விருது நிச்சயமா இவங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஆணித்தரமா நான் நம்புறேன். அதே போல கூட நடிச்ச அனுஷா முருகன் நல்லா அடிச்சிருப்பாங்க. தீபா சங்கர் வீட்டு வேலைக்கார பொம்பளை வருவாங்க, அவங்களுமே பாத்தீங்கன்னா அப்பப்ப காமெடி பண்ணிட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நடிகர் சஞ்சய் ஒரே சீன் தான் வர்றாரு. இவர் ஏன் இப்படி பண்றாரு, இவருக்கு ஏன் இந்த சீன் கொடுத்தாங்க அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குடியாரனுக்கு வாக்கப்பட்டு அவன்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி சாகுறதை விட ஒரு பொண்ணு சேர்ந்து இருக்கலாமே அப்படின்னு ஒரு சமாதானம் சொல்ற காட்சியை தான் வச்சிருக்காங்க. பட் ஆனா உறுதிப்படுத்தி சொல்லல. பட் இருந்தாலும் இந்த சமாதானத்துக்காண்டி ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, நம்மளே சொல்லுவோம்ல, அடப்பாவி கிளியை பிடிச்சி குரங்கையில் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சமாதானத்துக்காக இந்த காட்சியை வச்சிருக்காங்க. படம் மிக மிக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுல இன்னொரு கூடுதலான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தனஞ்சயன் சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு. தனஞ்சயன் சார் பெரிய சினிமாவில் பெரிய படம் சின்ன படம் எல்லா படத்திலையும் இவரோட பங்களிப்பு இருக்கும். தமிழ் சினிமாவை வாழ வைக்கிற சில தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்ல இவர் ஒருத்தர். ஏன்னா இப்பெல்லாம் நிறைய தயாரிப்பாளர் கிடையாது, ரொம்ப அரிதா தான் இருக்காங்க. அதை தொடர்ந்து ரொம்ப வருஷம் சினிமாவில் பயணிச்சுக்கிட்டு இருக்கவர் தான் இந்த தனஞ்சயன் சார். ஸோ இவர் இந்த படத்தை வெளியிடுறதுனால என் பார்வையில ஒரு சினிமா பார்வையாளனா
என்ன எப்படி சொல்றது கேட்டீங்கன்னா, டைரக்டர், நடிகர், தயாரிப்பாளர் எல்லாம் செஞ்சதை இவர் படத்தை வெளியிட்டு எல்லா பேரும் இவர் தட்டிட்டு போறாரு அப்படிங்கிறத எனக்கு என் பார்வையில தெரியுது. நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு சரி, விநியோகஸ்தருக்கும் சரி, நடிகருக்கு சரி நற்பெயரை கொடுக்கும். நிச்சயமா வெற்றி படமா அப்படிங்கிறது என்னோட உறுதியான நம்பிக்கை.